காட்சி கொடுக்கிறார். ரொம்ப உக்கிரமான மூர்த்தி என்று பக்தர்களுடைய எண்ணம். சிம்மாசனத்திலே பகவான் இருக்கிறான். பிரசித்தமாக பிரகலாத சரித்திரம் நடந்த கஷேத்திரம் அதுதான் அப்படின்னு தல புராணம் சொல்றோம். பிரகலாதன படாதுபாடு படுத்தி மலை மேல் ஏற்றி தள்ளின கஷேத்திரம் அகோபிலம். பகவான் ஆவிர்பவிச்சு நரசிம்ம சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த கையை அலம்பினாராம் சிம்மாதிரியில. அதனால ஒரு புண்ணிய தீர்க்கமாக ஆச்சு. பக்த சக்கரவர்த்தி பிரகலாதன் உண்மையிலே ஹிரண்யகசிபை உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த பிரகலாதன பகவான் அவனுக்கு கொடுக்கிறார். பரமபாகவதோத்தமனான பிரகலாதன் பள்ளியில் ஓடி வரும் பொழுதே அவன் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றான். வேறு என்ன குற்றம் பண்ணினான்? குற்றமே பண்ணினாலும் கூட அந்த குழந்தையினிடத்துல பெற்றோர்களுக்கு பிரியம்தானே வருங்கிறார் ஆழ்வார். நல்ல வார்த்தை தானே சொன்னாருங்கிறார் ஆழ்வார். எங்கும் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியம் தூண் புடைத்த அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருவை ஆராயும் சீர்மைத்தே. சிங்கப்பெருமான் விஷயமான நிறைய பாசுரங்கள் கொட்டி கிடக்கு எல்லா ஆழ்வாருடைய திருவாயிலையுமே. நல்ல வார்த்தை தானே சொன்னாருங்கிறார். கோடிச்சுக்கிற விஷயம் ஒண்ணு இல்லையா? நம்ம குழந்தைகள் இந்த வார்த்தை சொல்ல பாக்கியம் பண்ணிருக்கணுமே. கேட்கறதுக்கு எங்கும் கண்ணன் என்று சொல்லுகிறார். பொதுவான நாமும் கண்ணன். சாட்சாத் புண்டரீகாட்சன் சிவன் நாராயணன் தொடக்கமா எல்லாருக்கும் கண்ணன் என்றுதான் பெயர். இருந்தாலும் கூட கண்ணன் தான் நரசிம்மாவதாரம் பண்ணினார். ஏனால் பெரியாழ்வார் ஆகிய யசோத கண்ணபிரானுடைய கையை பற்றி கொண்டு கொட்டாய் சப்பானி அப்படிங்கும்போது அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே என்று சொல்றார். கண்ணபிரான் அளந்திட்ட தூணை ஹிரண்யகசிபு நினைச்சுக்கிறானா? இதுல சிங்க பெருமாதுன்றதுக்கா ஒரு அறிகுறியும் இல்லையா? கொஞ்சம் ஒப்பி இருக்கணும் இல்லையா? உள்ள ஆள் இருந்த விழுதிய சிங்கம் உள்ள இருந்ததுக்கு கொஞ்சம் ஒப்பி இருக்கணும். ஏதாவது விரிசல் கண் இருக்கணும். நான் வச்ச தூண்டாது அந்த பங்களா அந்த வீடு இரண்டியம் தான் அந்த மண்டபமே கட்டிட்டான் தனக்காக. அதனால இவ்வளவு அளவு இருக்கணும், இவ்வளவு பருமன் இருக்கணும் என்ன நினைச்சு கல் தூண் வேற. அது கல் தூணா அளந்திட்ட தூணை அவனே அளந்து இட தூண். இவர் எப்ப புகுந்தார் எனக்கு தெரியாம எப்படி புகுந்தார்? அவன் இதுல எப்படி இருக்க முடியும்? அவ்வளவு நம்பிக்கை அவன். நான் இட்ட தூணில நீ இருக்கிறேன்னு சொல்ற வயல எங்கும் இருக்கிறான்னு சொல்ற, இந்த தூணிலையும் இருக்கிறான்னு சொல்ற, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் அவன் தட்டினான்கிறான். ஓங்கி அரைந்தான் புடச்சான சொல்ல வேண்டியது தட்டினான்னு சொல்லுவானே. நான் ஹிரண்யனுடைய பலத்துக்கு தட்டினான். அவன் ஹிரண்யனுடைய பலத்துக்கு தட்டினான் அப்படின்னாலேயே குத்தினான் அர்த்தம். எங்கும் கூட கண்ணன் என்ற சொன்ன வார்த்தைக்கும் கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களா சொல்லியிருந்தாலும் புள்ள கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய பிள்ளையாச்சுங்கிறான் சொல்றாரு. மகனை காய்ந்து இவனை கொலை செஞ்சு படாதுபாடுபட்டு இவனை மலையை நூறுக்கு தள்ளி விஷம் கொடுத்து யானையினுடைய அடியில போட்டு கடந்த பிடிச்சு தள்ளி நெருங்கூட்டி இவனை தள்ளி எவ்வகையிலையும் கூடவே இருந்து சோகம் பிரியஸ்ய சுகிருதா பரதேவதாயா என்று பிரகலாதனே சொல்றான். கூடவே இருந்து எம்பெருமான் காப்பாற்றி விட்டாங்கிறார். அப்படி காப்பாற்றியாச்சு. இங்கு இல்லையால் கடைசியில வேற வழி இல்லை. இவனை திருத்த முடியல. ஹிரண்யகசிபுவே ஆச்சரியப்பட்டானா. நான் தானே கீழே மரணம் கூடாது, மேலும் மரணம் கூடாது, உள்ளு மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது வரம் கேட்டதுன்னா உழைக்கிறது இந்த பய. அப்பம் பண்ணின புண்ணியம் பிள்ளைக்கும் வரன்னு சொல்லுவா. நான் பண்ணின புண்ணியம் நான் கேட்ட வரணுமா? இது என் பிள்ளைக்கு ஆயுது போல இருக்கு. நான் கீழே போட்டு பாக்குறேன், மேல போட்டு பாக்குறேன், உள்ள போட்டு பாக்குறேன், வெளியில போட்டு பாக்குறேன். ஆனா இவன் சாகாம இருக்கிறான். நான் வாங்கின வரப்பிரசாதங்களா என் பிள்ளைக்கு ஆயிடுச்சு. இப்ப இனிமேல் எப்ப என் பிள்ளைக்கு ஆயிடுதோ எனக்கு இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால இவனோடு நான் விரோதம் பண்ணிட்டேன். ஆனால் நான் தான் சாவேனோ அப்படிங்கிற கவலை அளவுக்கு இரண்டின் கதி வந்து கடைசியில் அவனால் பொறுக்க முடியல. போராட்டத்தில் இவன் பாடசாலையில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே தன்னை போல ஆக்கிவிட்டான். எல்லாருமா சேர்ந்து நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரி, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி என்று கீர்த்தனம் பாட உடனே சகிக்காத இவனுடைய குருபுத்திரர்கள் பிரகலாதாழ்வான இழுத்தென்று போய் நேர கொண்டு இரண்டின் இடத்துல கொண்டு ஒப்படைச்சு இவன் தான் கெட்டதோடு இல்லாம ஊரை கெடுத்து விட்டான் அப்படின்னு கோபம் உண்டாகி இவனை கருக்கிறான். எங்கடா நீ அப்படி ஒரு கண்ணன் கண்ணன் சொல்றவே அவன் யார்? எங்க இருக்கிறான்? கஸ்மாசி ஸ்தம்பே நருஷ்யதே. எங்க அந்த கண்ணன்? எங்கும் உடன் குழந்தை சொல்றான். சர்வத்திர திருஷ்யத்தே, எங்கும் உடன். ஸ்ரீபாகவதம் அப்படிதான் சர்வத்திர திருஷ்யத்தே என்று ஆழ்வார் பாசுரமா அப்படியே இருக்கு. எங்கும் உடன் கண்ணன் சொன்னதை கூட திருப்பி சொல்ல தெரியல இரண்டனுக்கு. சர்வத்திர திருஷ்யத்தே எங்கும் உடன். உடனே கேள்வி இங்கு உளனா? எங்கும் உளன்னு சொல்றான் இல்லையா? எங்கு உளன்னு சொல்றதுக்கு கேள்வி எப்படி இருக்கணும்? இங்கு உளனா அப்படிதானே கேட்கணும். இங்கு இல்லையால் ஏன்னா பழக்கமா போயிட்டான். இல்லை இல்லைன்னு சொல்லி சுவர்லாம் இல்லை இல்லைன்னு எழுதி
எல்லாத்துலயும் இல்லை இல்லையே எழுதி இல்லை இல்லையே பழக்கமா போயிடும். கேள்வியும் இல்லையான்னு வருதே தவிர உளனான்னு வரல. கேள்வி உளனான்னு கேட்டாலும் இல்லையான்னு கேட்டாலும் கேள்வி கேள்விதான். கேள்வின்னு கூட உளனான்னு வரக்கூடாதா? இங்கு இல்லையால் இங்கு இல்லையால் இல்லையால் இல்லையாங்கிறான் பிரகலாதாழ்வானோ உளன் 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 அப்படிங்கிறான். ஒரே இந்த தூணை ஓங்கி குத்துன நீ சொன்ன பொருள் வெளியில வரணும் என்று நினைத்து தூணும் கூட இப்ப தூண் புடைச்சதும் அதே தூண்ல வரணும், அங்கே வரணும், அப்பொழுதே வரணும். இல்லாத போனா இவனை நம்ப செய்ய முடியாது. வேற தூணில் வந்ததானால் இந்த தூணாடா குத்தினே அந்த தூணில வந்ததே நீ சொன்ன ஆள் இல்லைன்னு விடுவனா. இன்னைக்கு புதைச்சு 4 நாள் கழிச்சு அந்த தூணை புறப்பட்டு வந்தா அப்புறம் நீ சொன்ன ஆள் இல்லை, அது 4 நாளைக்கு வேற ஆள் அப்படின்னு விடுவனா. ஏன்னா இவளை திருத்தவே முடியாது. பெருமானே பிரத்யட்சமா இருந்தா கூட இவளை திருத்த முடியாது. ஆங்கு அப்பொழுதே அவன் தோன்றிய ஆங்கு எந்த இடத்துல தட்டினானோ குத்தினானோ அங்கேயே தோன்றினான். அப்பொழுதே தோன்றினான். இவ்வளவு சுலபமானவர் பெருமாள். ஆங்கு அப்பொழுதே அவன் தோன்றிய ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் சிங்கப்பிரானுடைய சௌலபியத்தை தான் ஆழ்வார் சொல்றார். சீர்மை நீர்மை ரெண்டும் ஒண்ணுதான். கல்யாண குணம் எம்பெருமானுடைய சீர்மைங்கிறதுக்கு பெருமை அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோமானா அது உபயோகப்பட்டோம். சிங்கப்பினான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் ஆராயும் சீர்மை தேங்கிறார். அத்தகைய பரம்பொருள் அவ்வளவு சுலபமாக வந்து சேர்ந்தான். ஒரு குழந்தை பிரகலாதன் கூப்பிடல. கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டது போல பிரகலாதாழ்வான் நாராயணா அப்படின்னு கூப்பிடல. நரசிங்கான்னு கூப்பிடல. உளன் அப்படி உடன்னு சொன்ன பிரகலாதன் சரணாகதி பண்ணல, நாம சங்கீர்த்தனம் பண்ணல. உடன் என்ற அர்ஜுன சாயத்தை தான் காட்டினார். உடன் அப்படிங்கிற சொல்ல காப்பாற்றுறதுக்காகவே சத்தியம் விதானம் நிஜபிரத்யபாஷிதம் யாத்திந்த பூதேஷு அகிலேஷு ஜாத்மனஹ அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகல்லே சம்பேரே சபாயாம் மிருகம் ந மானுஷம். ஒரே அந்த சிங்கப் பெருமான் அந்த தோன்றினானே அதை சொல்றார். பிடரி மயிரும் கோரமான பற்களும் கோரமான கர்ச்சனையும் தீப்பொறி கற்கிற கண்களும் முகம் மற்றும் சிம்மாகாரமாக திருமேனி நரரூபமாக நரங்கலந்த சிங்கமாய் அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் அந்த தோன்றினான். ஒரே கிரண்யன் வாழ உரிய கொண்டு இந்த சிங்கத்தை வெட்டுவேன்னு வரானா. அவனுடைய ஆணவம் நேர பார்த்துட்டான் இல்லையா? நேர பார்த்து ஆஹா பிரகலாதா நீ சொன்னது உண்மை உளம் அப்படின்னு தானே சொன்னா. அவன் திரும்ப மாட்டானா. அதனால சொல்றார் ஆங்கு அப்பொழுதே அது போறார். அவன் தோன்றிய அவன் திரும்பி விட்டா பரவாயில்லைன்னு தான் பெருமாள் நினைக்கிறான். பெருமாளுக்கு வினாசாகிட்டு துஷ்கிருதா முக்கியம் இல்லை, ஒழிச்சு போட வேண்டியது முக்கியம் இல்லை. ராவணன் திரும்புவனா இதுதான் எதிரா ராவண ஸ்வயம்னு காத்திருக்கிறார். அன்றைக்கு முதல் பிரகலாதன் மேல சூலம் பாய்ச்சினா அன்னைக்கே இந்த பயிரை கிழிச்சு போடணும். கிழிச்சு போடல. பிறகு என்ன பண்றாருன்னா நெருப்பல போட்டாலும் பிரகலாதனை காப்பாற்றுறார், விஷம் கொடுத்தாலும் பிரகலாதனை காப்பாற்றுறார், மலையில உருட்டினாலும் பிரகலாதனை காப்பாற்றுறார், கடல்ல தள்ளினாலும் பிரகலாதனை காப்பாற்றுறார். ஏன் பிரகலாதனை மக்களே காப்பாற்றுறார்? இவனை கொல்லல. ஏன் கொல்லலேன்னா நம்ம பிள்ளைய நம்ம கொண்ட பார்க்கிறோம், வேற யாரோ வந்து நம்ம பிள்ளைய காப்பாற்றிட்டு இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் நினைச்சுட்டானா இவன் திரும்பி விடுவனே, இவனை போய் அனாவசியமா கொள்ளுவானே அப்படின்னு எதிர்பார்த்து அப்போதும் திருந்தாத போக எதிர்ல வரும்படியான ஒரு சான்ஸ் தனக்கு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கான். சான்ஸ் பிரகலாதம் கொடுத்துட்டான். ஏன்னா அப்பேற்பட்ட திடபக்தி உடையவன் வேணுமா? அவன் திடபக்தி உடையவனுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தோன்றியது. இப்ப கூட பெருமாள் நினைக்கிறார், நான் வந்துட்டேன்னா நேர பார்த்துட்டா அந்த பைய சரணாகதி பண்ணிவிடுவான். நேர வந்து ஒரு சிம்ம தரிசனை பண்றார். மேல சம்மார உத்தேசமா இருந்தா பராம தோன்றி மேல விழுந்து உடனே கிழிச்சிருப்பார் இல்லையா? கிழிக்கல. சிம்ம தரிசனை பண்றார். சித்த நேரம் இந்த சிம்ம தரிசனை பண்ணதுமே வார உறுதியை கொண்டு வெட்ட வரான். தன்னை வெட்ட வந்த பிறகுதான் இனிமே இவனை திருத்த முடியாது. கடைசியிலும் பொறுப்பு பார்த்து இடி திருத்த முடியாது. ஏன்னால் அவனுக்கு அந்த ஆணவமே லட்சணம். அவனை தன்னுடைய மடியில போட்டுக் கொண்டு தன்னுடைய நகங்களாலே கிழித்தான். என் சிங்கத்திரான் அப்படிங்கிறார். நரசிம்மாவதாரத்துல ஒரு அலாதி பக்தியை காட்டுறார் ஆழ்வார். என் சிங்கத்திரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. சிங்கப்பெருமாளை கண்டு திரிபுவனமும் நடுநடுங்கி தேவர்களும் அரண்டு திரண்டு நாற்புறங்களும் ஓட அந்த சந்தர்ப்பத்துல மகாலட்சுமியை கிட்டக அனுப்ப மகாலட்சுமியும் பிரகலாதாழ்வானுடைய பெருமையை பிரகடனம் பண்ணுவதற்காக சற்று விலகி நிற்க பிரகலாதாழ்வான் வந்து திருவடியில விழே பிரகலாதாழ்வான் தூக்கி தன்னுடைய மடியில உட்கார வைத்துக் கொண்டு அபயகர்த்தத்தினால சிரச வருடி பிரகலாதனை பார்த்து உனக்கு என்ன வரம் போடணும்னு வேற கேட்கிறானா? பிரகலாதன் சொல்றான், வரவாங்கிறவங்க கெட்டிக்காரது எங்க அப்பா தான். அவர் அவ்வளவு சாமர்த்தியமா வரம் வாங்கியே ஆனால் சத்துதே நிரத்தா
இப்படி பிளந்து கீழே கிடக்காது. ஆனா நீயா பார்த்து என்னை ரட்சிக்கிறத தவிர நானா பார்த்து உன்னிடத்துல கேட்க வேண்டியது என்ன இருக்கு? எப்படி ரட்சிக்கணும் கேட்போமானால் அது கூட எனக்கு தெரியாது. பரிரட்சது ரட்சகை கிமன்யை பரிதாரட்சது ரட்சகை கிமன்யை இது நிச்சிததி சயாமி நித்யம் பிஹரே வேதவதி ததாஸ்ரயம் துவாம் என்று திருவேலுக்கை எனக்கு அந்த விபதேசத்துல வேதாந்த தேசிகர் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது, நீ நரசிம்மனா நீ என்னை ரட்சிச்சுட்டே இருக்க, தவறாம ரட்சிக்கிற, மறக்காம ரட்சிக்கிற, எப்படி ரட்சிக்கணுமோ ரட்சிக்கிற. ஆனா என்னுடைய அசட்டுத்தனத்தை பாய் ரட்சிக்க ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் இங்கேருந்து போய்